நம்முடைய சமூகத்திற்கு நாம் எதை விட்டு செல்ல போகிறோம் என்கின்ற தவிப்பு அவரிடத்தில் கூடியபடி இருந்தது. அந்த ரௌத்ர குரலை உள்வாங்கியபடி நான் அமர்ந்திருந்தேன். தமிழ் பேசி நீங்கள் போதை ஏற்றாதீர்கள், தமிழர்களுக்கு பாதை காட்டுங்கள் என்று சொன்ன இந்த சொல் தமிழகத்திலும் ஒலிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் விற்பனையாகக்கூடிய மேடை பேச்சாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் விற்பனையாகக்கூடிய பொருண்மைகளில் ஒன்றாக தமிழ் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழை பற்றி பேசினால் கைத்தட்டுவார்கள், தமிழை பற்றி பேசினால் ஓட்டு போடுவார்கள் என்றுதான் தமிழ் பேசப்படுகிறதே தவிர தமிழர்களுக்கு தமிழர்களுக்கான அடையாளத்தை அவர்கள் வரைக்கும் கொண்டு செலுத்துவதற்கான களங்கள் இன்னும் விரிவாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஆழமான நோக்கத்தோடு பேசக்கூடியவர்களை பார்த்தால் பாசம் வருகிறது. தமிழ் இருக்கிறதே செம்மொழியாக 2004ஆம் ஆண்டு இந்தியாவிலே தகுதி பெற்றது. செம்மொழி என்கின்ற தகுதி ஒரு மொழிக்கு வர வேண்டும் என்றால் அந்த மொழி 1000 ஆண்டுகள் பேசப்பட்டிருக்க வேண்டும் என்று அந்த அமெண்ட்மெண்ட், அந்த சட்டம் சொல்கிறது. அப்படி பார்த்தால் இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அல்லது இன்னும் ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழுக்கு செம்மொழி என்கின்ற அந்தஸ்து வந்து சேர்ந்துவிட்டது. உலக அளவிலே செம்மொழி தகுதி பெற்ற மொழிகள் என்று சொன்னால் முன்னால் நிற்கக்கூடிய மொழிகளை 7 மொழிகள்: ஹீப்ரு, லத்தீன், கிரேக்கம், சீனம், அராபியம், சமஸ்கிருதம், தமிழ். இந்த மொழிகளில் இன்றைக்கும் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்தக்கூடிய நிலையில் கடைகோடி தமிழனாலும் கடைகோடி மனிதனாலும் பேசப்பட்டு கொண்டிருக்கும் மொழி தமிழ் மட்டும்தான். முழுமையாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் மொழி தமிழ் மட்டும்தான். தமிழுக்கு நிறைய தகுதிப்பாடுகள் உண்டு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக தலைமுறை கடந்த நிலையில் அது இன்னும் முழுமையாக கடத்தப்படவில்லை என்கின்ற ஒரு வேதனை நம் அனைவரையும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் பேசப்பட வேண்டும், தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் என்கின்ற முனைப்போடு இருப்பது மகிழ்வளிக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அபாயம் என்ன என்றால், ஒரு காலத்தில் நாம் தமிழ் பேசினோம், நம் பிள்ளைகளும் தமிழ் பேசின. ஒரு காலம் வந்தது, நாம் தமிழ் பேசினால் நம் பிள்ளைகள் ஆங்கிலத்தில் பதில் சொன்னார்கள். இன்றைக்கு நாம் தமிழ் பேசுவது புரியாமல் அவர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காகவே ஆங்கிலம் பேச வேண்டியிருக்கிறது. ஆக மொழி என்பது நம்மை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நாம் நிதானித்துக் கொண்டால் இன்னும் சில ஆண்டுகளில் தமிழ் என்பது நம் தலைமுறைக்கு முழுமையாக சேராமல் இருப்பதிலிருந்து இந்த சமூகத்தை நாம் காத்துக்கொள்ளலாம். தமிழ் சிந்தனைகளை மட்டும்தான் நான் இந்த மேடையில் முன்னெடுக்க வந்திருக்கிறேன். மிக ஆழமான சிந்தனை உடையது தமிழ் மொழி. நான் எல்லா மேடைகளிலும் சொல்லுவது வழக்கம். யாம் அறிந்த மொழிகளிலே என்கின்ற ஏகாரத்தின் பின்னால் பாரதியின் மொழி அறிவு இருந்தது. இந்த ஏகாரம் இருக்கல்ல, அது ரொம்ப திமிர் பிடிச்ச ஒரு குறி, ரொம்ப திமிர் பிடிச்ச குறி. அது ஏன் நீங்க அந்த கல்யாணத்துக்கு வரலையா? எனக்கு அவன் பத்திரிக்கையே வைக்கல, எனக்கே வைக்கல. அந்த ஏகாரம் என்பது திமிர், முன்னால் மற்றவர்களை விட ஆணவத்திற்கான ஒரு குறியீடுதான் ஏகாரம். அந்த குறியீட்டில் பாரதி சொன்னார், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் என்று சொன்னார். யாம் அறிந்த புலவரிலே வள்ளுவனை போல், இளங்கோவை போல், கம்பனை போல் யாங்கனமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று பேசினார். அப்படி பேசுவதற்கு அந்த ஏகாரத்திற்கு பின்னால்
அவனுடைய இலக்கிய அறிவு, அவனுடைய மொழி அறிவு இருந்தது. நான் யோசித்து பார்க்கிறேன், நான் அப்படி சொல்லலாமா என்று யோசித்து பார்க்கிறேன். சொல்லலாம் தான். ஏனென்றால் என் தாயின் மணிவயிறு எனக்கு தந்த மொழி தமிழ், என் மண் எனக்கு தந்த மொழி தமிழ். என் தந்தை வழியாக எனக்கு வந்து சேர்ந்த மொழி உருது. நான் வீட்டுல உருது தான் பேசுவேன். கனவெல்லாம் எனக்கு உருதுவில் தான் வரும். என் மார்க்கம் எனக்கு அளித்த மொழி அரபி. பாரத திருநாடு எனக்கு அளித்த மொழி ஹிந்தி. இந்த உலகம் என் மீது திணித்த மொழி ஆங்கிலம். எனக்கு 5 மொழிகள் தெரியும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். தமிழ் ஆழமானது, அழகானது. தாய்மொழி இருக்கிறதே, அது அழகானது. பேசினால் சுவையாக இருக்கும். தமிழுக்கு கூடுதல் சிறப்பு, எல்லா மொழியும் பேசினால்தான் இனிமையாக இருக்கும். தமிழ் மட்டும்தான் மற்றவர்கள் பேச கேட்டால் இனிமையாக இருக்கும். கேட்பதற்காகத்தானே வந்திருக்கிறோம் இங்கே. ஒரு சிறப்பு தன்மை தமிழுக்கு உண்டு. என்ன விஷயம் அது? அந்த பேராசிரியர் பேசுகின்ற பொழுது திருச்செல்வம் அவர்கள் சொன்னார்கள், சிலம்பை பற்றி நீங்கள் பேசுகிறீர்களே, வழக்குரை காதைகளை மட்டும் தானே பேசிவிட்டு போய்விடுகிறீர்கள், அதிலே இருக்கக்கூடிய இன்ன பிற கூறுகளை ஏன் சொல்லுவதில்லை? நான் சொல்லுகிறேன் ஆசிரியர், என்ன சிக்கல் தெரியுமா? நம் மக்களின் மீது எந்த பிரச்சனையும் கிடையாது, சொல்லக்கூடியவர்கள் சரியாக இல்லை என்பதுதான். அதை சரியாக சொல்லவில்லை. நமக்கான பேராசிரியர்கள் நமக்கு தமிழ் சொல்லித் தந்ததை போல நாம் நம் பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லித் தருகிறோமா என்று தெரியவில்லை. அவர்கள் மொழியில் நாம் அதை கடத்தியாக வேண்டும். அந்த சிந்தனைகளை சொல்லியாக வேண்டும். நான் ஒரு சிந்தனையை சொல்கிறேன், வேற்றுமொழி சிந்தனை தான். எந்த மொழியில் சிந்தனைகள் இருந்தாலும் அந்த சிந்தனைகளை உடனடியாக தன்னுடைய தாய்மொழியிலே கொண்டு வந்து சேர்ப்பவர்கள் தான் அந்த மொழிக்காக, அந்த இனத்திற்காக வாழக்கூடியவர்கள், வருங்காலத்தின் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்பது பாரதியின் கணிப்பு. நான் ஒரு சிந்தனையை சொல்றேன். நம்ம கிட்ட ஏன் தெரியுமா தமிழர்கள் தாழ்ந்து இருக்கிறோம்? எவ்வளவு உயர்ந்த விஷயங்கள் தமிழர்களுக்கு இருந்தாலும் அவர்கள் தாழ்ந்திருப்பதற்கான மிக ஆழமான சூட்சுமம் என்ன தெரியுமா? தன் புத்தியை, தன் அறிவை அடுத்தவர்களுக்கு சொல்லுவதில் எப்பொழுதும் பின்தங்கி இருக்கிறான் தமிழ். சொல்லிக் கொடுக்கிறது இல்லை. சொன்னால் அவன் கெட்டிக்காரனாக்கி விடுவானே. நான் சொல்லவில்லை, சபையில் இருந்து வந்த குரல். எங்க ஊர்ல ஒரு பாம்புக்கு மருந்து சொல்ற ஒரு பாட்டி இருந்தா. என்ன பாம்பு கடிச்சாலும் மருந்து சொல்லிடுவா. 60 வருஷமா, அது 15 வயசுல இருந்து ஆரம்பிச்சது, 45 வருஷமா அந்த தொழில். பாம்பு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் நித்த போட்டுருச்சு. கிழவிக்கு பாம்பு கடிச்சிருச்சு. கிழவி கிடக்குற கீழே, வாய் நுர தள்ளி இருக்கு. எல்லாரும் வந்து கேக்குறாங்க, எங்க அம்மா சொன்னது. எல்லாரும் வந்து கேக்குறாங்க, என்ன பாட்டி என்னாச்சு? பாம்பு கடிச்சிருச்சா? ஆமா. என்ன பாம்பு கடிச்சது? கட்டு வீரியனா, கண்ணாடி வீரியனா? மருந்து சொல்லு பாட்டியை காப்பாத்திடுறோம். அது ரகசியம்னு சொல்லிச்சு. செத்துருச்சு பாட்டி. செத்தாலும் சாவேனே தவிர என் ரகசியங்களை நான் சொல்ல மாட்டேன் என்று மறுதளிக்கக்கூடிய சமூகமாக இருந்தால் எப்படி வாழ்க்கையில் முன்னேற்றம் நிகழும்? தெரிந்ததை அடுத்தவர்களுக்கு சொல்லுவது. இவனுக்கு சொன்னா அது வராதுங்கிறதுனால சித்த மருத்துவம் இன்னைக்கு இல்லைங்க. இது சொன்னா அடுத்தவனுக்கு புத்தி வந்துடும்ன்றதுனால ஆயுர்வேதம் இல்லாம போச்சு நமக்கு. எதற்காக வந்தது அலோபதி? எதற்கு மருந்து இல்லை சித்தத்தில்? எல்லாவற்றிற்கும் மருந்து இருக்கிறதே, ஆனால் சொல்லாமல் போய்விட்டார்கள். சொன்னா மருந்து பலிக்காது. அப்படி சொன்னவர்கள் மத்தியில் ஒரு சிந்தனை நான் கேட்டேன். ஒரு தோஹா, ஹிந்தியில் ஒரு தோஹா. லக்ஷ்மி இருக்கிறாள், சரஸ்வதி இருக்கிறாள், 2 பேரும் இருக்கிறார்கள். 2 பேருக்குரியதும் செல்வம் தான். லக்ஷ்மியும் செல்வம் தான், சரஸ்வதியும் செல்வம் தான். ஒருத்தி பொருள் செல்வம், ஒருத்தி கல்வி செல்வம். இந்த 2 செல்வத்திற்குமான வித்தியாசமாக நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறார்கள் தெரியுமா? என்ன சொல்லி இருக்கிறார்கள்? லக்ஷ்மி இருக்கிற செல்வம் இருக்கிறதே, அது கொடுத்தால் குறையும்.
அப்படிதானே? 1000 ரூபாய் வச்சிருக்கிறீங்க, கொடுத்தா குறையும், மறுபடியும் சம்பாதிக்கணும், கொடுக்கணும்னா. ஆனா சரஸ்வதி செல்வம் இருக்கிறது, அது கொடுத்தால் அதிகமாகும். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. தோண்ட தோண்ட வர்ற மாதிரி கற்றல் நிகழ நிகழ, கற்றல் நிகழ நிகழ கூடும், கொடுக்க கொடுக்க கூடும். அதான் சரஸ்வதியின் செல். இப்படிதான் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. அந்த ஒரு தோஹா படிச்சதுக்கு பிறகுதான் நான் நினைச்சுக்கிட்டேன், இனிமேல் என்ன புத்தி இருக்குதோ அது உடனே அடுத்தவங்களுக்கு சொல்லிடணும் அப்படின்னு எனக்கு ஒண்ணு தோணுன ஒரு கணம், ஒரு கவிதை. அந்த கவிதை சொல்கிறது, லக்ஷ்மியின் செல்வம் கொடுத்தால் குறையும், சரஸ்வதியின் செல்வம் உன்னிடத்தில் இருந்தால் ஒருவேளை நீ கொடுத்தால் கூடலாம், கொடுக்கவில்லை என்றால் குறைந்து போகும் என்று அது சொன்ன. கொடுக்கலனா மங்கிரும், கொடுக்கலனா தேஞ்சிரும், கொடுக்கலனா நாம் வறள் நிலமாக மாறிப்போவோம். அதனால் நமக்கு தெரிந்த விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கான, அந்த புத்தியை கடத்துவதற்கான அந்த பணியில் நாம் நம்மை தீவிரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு நான் தொடங்குகிறேன். யோசித்து பார்த்தால் இந்த சொல் இருக்கிறது, அதுதான் நம்மை வாழ வைப்பதாக நான் கருதுகிறேன். ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். ஒரே ஒரு சொல் தான், சொல்லில் தான் இருக்கிறது சூட்சுமம். சொல்லுக்காகத்தான் நாம் இங்கே தேடி வந்திருப்பதும் அந்த ஒரு சொல்லுக்காகத்தான். ஏதோ ஒரு சொல் யாருடைய உதடுகளிலோ ஒளிந்து கொண்டிருக்கிறது, எந்த புத்தகத்திற்குள்ளோ ஒளிந்து கொண்டிருக்கிறது. அந்த சொல் நம்மை வந்து சேருகின்ற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழாது. சொல் வந்து சேருகின்ற அடுத்த வினாடியிலிருந்து வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது. அந்த சொல், குரானிலே இறைவன் முதலில் நபிகளிடம் பேசியதே ஓதுவீராக இக்ரா, சொல்லுங்க, அப்படிதான். பைபிளில் சொல்லுகிறது, ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அது மாம்சமாக இருந்தது. நமச்சிவாய என்கின்ற 5 எழுத்து சொல், நமோ நாராயண நம 8 எழுத்து. எழுத்தும் சொல்லும் தான் இறைவனோடையே நமக்கு ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்ற பொழுது அந்த சொல்லை உள்ளடக்கியதுதான் தாய்மொழி. மொழி, அந்த சொல்லை உள்ளடக்கிய நம்முடைய தாய்மொழியை நாம் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்பது நம் தலைமுறைக்கும் நமக்கும் வந்திருக்கக்கூடிய சாபம். முழுமையாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுதல். நான் ஒரு சிந்தனை சொல்கிறேன், அது சொல்லாகத்தான் சொல்லுகிறேன். அந்த சொல்லிலே நான் எந்த சிந்தனையை வைக்கிறோமோ அந்த சிந்தனை உடைபடாமல் அந்த சொல் போய் அப்படி தைப்பது, நேரடியாக அந்த சொல்லை போய் அடைவது. நான் எப்பொழுது நான் தமிழ் படிக்க தொடங்கினேனோ அப்பொழுதில் இருந்த எவ்வளவு வேதனையாக இருந்தாலும் கூட நான் இந்த உரையாசிரியர்களை நாடுவதில்லை. மூலத்தை வாசிப்பது வழக்கம். சொற்பொருள் அகராதியை எடுத்து வைத்துக் கொண்டு அந்த மூலத்தை 10-12 முறை படித்தால் எனக்கு தெரிகின்ற சிந்தனையிலிருந்து மாற்று சிந்தனையாகத்தான் உரையாசிரியர்கள் சொல்வதை அனுபவித்திருக்கிறேன். ஒரு அடுத்த நிலைக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய அந்த சொல்லுக்கான தேடல் நம்மை, நம்முடைய இனத்தை, நம்முடைய வாழ்க்கையை நமக்கு சரியான வகையில் அடையாளம் காட்டுவதாக நான் கருதுகிறேன். தமிழ் உறவுகள், நான் ஒரு சிந்தனையை சொல்கிறேன் உங்களுக்கு. நாங்க சென்னையில, தமிழ்நாட்டுல எல்லாம் கோனார் உரை படிப்போம். அம்மாவுக்கு தெரியும் கோனார் உரை. வள்ளுவர் பரீட்சைக்கு வந்தார், அவர் படிக்கவில்லை கோனார், அதனால் ஃபெயிலாகி போனார். எதில் என்றால் வள்ளுவத்தில். அது வள்ளுவத்துல நாங்க படிக்க வேண்டியது கோனார் தான். இந்த கோனார், செட்டியார், நாடார் இதெல்லாம் படிக்க வேண்டாம். மூலம், நாம் நம்முடைய கருத்தை சேர்க்கின்ற பொழுது, அந்த மூலத்தில் இருந்து வருகின்ற பொழுது, என்னுடைய மூதாதையருடைய ஏதோ ஒரு சிந்தனை என்னை வந்து தாக்குகின்ற பொழுது நான் என் வேர்களை பிடித்துக் கொள்கிறேன். என் விருட்சம் சாயாமல் இருக்கிறது. என் வேர்களை நாம் தேடி போவது சொல்லின் மூலமாகத்தான். தோழமைகளே, குழந்தைகளை தமிழ் சொற்களை அடையாளம் காணுங்கள். இளைஞர்களை தமிழ் சொற்களை அடையாளம் காணுங்கள். அதை நம்மை வாழ்விக்கும். வள்ளுவத்தில் இருந்து நாம் தொடங்குகிறேன். இந்த வள்ளுவம் இருக்கிறதே நம்முடைய தமிழர்களுடைய அடிப்படையில் இருக்கும் அடையாளம்.
நம் அடையாளம். குர்ஆன் தான் நம் அடையாளம். முஸ்லிம்களுக்கு வேதம் குர்ஆன், கிறிஸ்தவர்களுக்கு வேதம் பைபிள், இந்துக்களுக்கு இப்பொழுது வேதம் என்று சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது பாகவதம், பகவத்கீதை. ஆனால் தமிழர்களுக்கான வேதம் பொதுமறையான திருக்குறள் தான். திருக்குறள் தான் அவர்களுக்கான அடையாளம். இதோ இந்த தமிழ் சங்கத்தினுடைய அடையாளமாகவும் அவர்தான் உட்கார்ந்திருக்கிறார். வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வாழ்புகழ் கொண்ட தமிழ்நாடு. உலகுக்கே தந்தோம் நாம் அவனை. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. கம்பனை தந்திருக்கிறோம் நாம். நான் வள்ளுவத்தில் இருந்து தொடங்குகிறேன். இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள் உங்களுக்காக. வள்ளுவம் நிறைய கருத்துக்களை சொல்லுகிறது தம்பி. 1330 குறட்பாக்களிலும் அத்தனை கருத்துக்கள். ஒரு குறள் போதும் நம்மை வழிபடுத்த. அந்த ஒற்றை சிந்தனை போதும். நான் தேடிக்கொண்டே இருந்தேன் கருத்துக்களை. வள்ளுவன் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மையிலே அவன் எதையாவது வலிந்து வலிந்து திரும்ப திரும்ப எதை பற்றியாவது பேசுகிறானா? ஒரு வாட்டி சொல்லிட்டு முடிக்காம அடுத்த வாட்டி அம்மா அப்பா சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு வாட்டி சொல்லி முடிக்க மாட்டாங்க, இன்னொரு நாளும் சொல்லுவாங்க, அடுத்த நாளும் சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்த நாளும் சொல்லுவாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரே விஷயமா தான் இருக்கும். அந்த கவலை எங்கேயாவது வள்ளுவனுக்கு இருக்கிறதா என்று நான் தேடினேன். அந்த கவலையோடு வள்ளுவன் சொன்ன ஒரு உறவு இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் பெரியவர்களும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். நாமும் அங்கேதான் தவறு செய்து கொண்டிருக்கிறோம். நட்பு. நட்பிலேதான் நாம் ஏதோ ஒரு தவறுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நட்பு பற்றி பேசுகிறான் வள்ளுவன். நான் அப்படியே சொல்றேன், உனக்கு தமிழ் புரிஞ்சு போயிடும். தமிழ் தானே, தாய்ப்பால் தானே. வேறு பாலுக்கும் கண்டென்ஸ்டு மில்க்கும் தாய்ப்பாலுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியாதா? தெரியும். தெரியாத மாதிரி இருக்கும் நாக்கு. சரியா கொண்டு வந்து நிறுத்தணும்னா அடையாளம் கண்டுபிடிச்சிடும். நாடாது நட்டலின் கேடில்லை. நாடாது நட்டலின் கேடில்லை. நட்டப்பின் வீடில்லை நட்பாள்பவருக்கு. என்ன அர்த்தம் தெரியுமா? ஆராய்ச்சி செய்யாமல் எந்த நட்பையும் நீ கொண்டு விடாதே. ஏனென்றால் அப்படி நட்பு கொண்டு விட்டால் அதை உன்னால் விட முடியாது என்று கவலைப்படுகிறான் வள்ளுவன். 5 குறள் பார்க்கலுங்க, 5 அதிகாரங்கள், 50 குறள் கொடுக்கிறாங்க நட்புக்கு. நட்பு, நட்பாராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு, பழமை, 5 அதிகாரம் கொடுக்கிறான். உறவுகளின் பால் அக்கறை கொண்டோம் நாம். அதனால் தான் வள்ளுவன் இதை பற்றி அடிக்கடி பேசுகிறான். நான் வள்ளுவனுடைய சிந்தனைகளை அப்படி தூவிட்டு அடுத்த இலக்கியத்துக்கு போறேன். எனக்கு நேரம் குறைவுதான். சில பெரியவங்க இருக்காங்க, புத்திசாலிகள் இருக்கிறார்கள். உடை மாற்றும் தேவதைகள் என்று சொல்லி நான் ஒரு கவிதை வாசித்தேன். மேடையில் நடிக்கக்கூடியவர்களை, பேசக்கூடியவர்களை எல்லாம் நீங்கள் அங்கிருந்து இறங்கி போனதற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை முறையில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழக்கூடியவர்கள் மிகச் சிலர் தான். வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடையிலே வித்தியாசம் இல்லாமல் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் நீ யார் என்று பேசுகிறான் வள்ளுவன். அதுவும் முக்கியமாக படித்தவர்களை பார்த்து பேசுகிறான். படிக்காதவர்களை பார்த்து அல்ல, படித்தவர்களை பார்த்து வள்ளுவன் பேசுகிறான். ஓதி. ரொம்ப பிடிக்கும் எனக்கு குறள். நடுங்கி போயிருவேன் அந்த குறளை படிச்சேன். பெற்ற தாயானை சொல்கிறேன், ஒவ்வொரு முறை வாசிக்கின்ற பொழுது உடலிலே குலையிலே நடுக்கம் வரும் எனக்கு. ஏனென்றால் குழந்தைகளை சந்திக்கக்கூடிய ஆசிரிய பணியில் இருக்கக்கூடியவள் நான். மேடையில் பேசுவது என்பது என் தாயின் வரத்தினாலும் என் தந்தையின் அருளாலும் இறை அருளாலும் குரு அருளாலும் எனக்கு வாய்த்தது. நான் என் பணி இருக்கிறதே அது என் ஜென்ம தாபம். நான் ஆசிரியை. அந்த குறள் நமக்கு இப்படி சொல்லுகிறது. பெரியவர்களே, நீங்கள் இந்த குறளை வாங்கி வைத்துக் கொண்டு போங்கள். ஓதி என்றால் வாசித்து, உணர்ந்து, வாசித்ததை பொருள் புரிந்து, ஓதி உணர்ந்து, பிறருக்கு உரைத்து. நீ எதையெல்லாம் வாசித்தாயோ அதை உணர்ந்து அடுத்தவர்களுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து.
என்ன வார்த்தை பாருங்க, நடுங்கிறோம், காலில் இருந்து நிலம் ஒழிவிடும். ஓதி உணர்ந்து பிறருக்கு உரைத்து தான் அடங்கா பேதையில் பேதையர் இல். நீ படிச்ச, உணர்ந்துட்ட என்ன படிச்சன்னு, அடுத்தவங்களுக்கும் சொல்லிட்ட, நீ மட்டும் அதன்படி நடக்கலனா உன்னை விட பைத்தியத்திலயும் பைத்தியம் வேற யாரும் கிடையாதுன்ட்டான். ஓதி உணர்ந்தும் பிறருக்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையில் பேதையர் இல் என்கிறார் வள்ளுவர். என்ன ஆழமான சுய தரிசனம் இது. இதுதான் தமிழ். தமிழ் நம்மை சுய தரிசனம் செய்ய வைக்கிறது. இன்னொரு குறள் இருந்தது பெரியோர்கள், நான் அப்படியே தெளித்துக் கொண்டுதான் போகிறேன், ஆழமாக பேசுவதற்கு நிறைய விஷயம் இருந்தாலும். எனக்கு ஒரு குறள்ல ஒரு சின்ன சந்தேகம் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. தன்னெஞ்சறிவது பொய்யற்க, அப்புறம் பொய்த்த பின் தன்னெஞ்சே. என்ன அர்த்தங்க? தன் நெஞ்சு தெரிய பொய் சொல்லாத. பொய் சொல்லிட்டா உன் நெஞ்சே உன்னை சுட்டு கொன்னுடும், புசிக்கணும். சரி, அப்போ ஒரு கேள்வி இருக்கு, இளைஞர்களுடைய கேள்வி. அப்போ தன் நெஞ்சு அறியாமல் பொய் சொல்லலாமா? வருது தானே? தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்றால் என்ன அர்த்தம்? உன்னுடைய நெஞ்சறிய நீ பொய் சொல்லாதே, பொய் சொல்லிவிட்டால் உன் நெஞ்சமே உன்னை சுட்டு கொன்றுவிடும். அதுக்கு அது அல்ல அர்த்தம். என்ன அர்த்தம் தெரியுமா? நெஞ்சிற்கான இயல்பு என்ன தெரியுமா பெரியோர்களே? அதனுடைய இயல்பே அறிவதுதான். நீ என்ன செஞ்சாலும் அதுக்கு தெரியும். அதுக்கு தெரியாம நீ ஒன்னும் செய்ய முடியாது. தன் நெஞ்சு அறிவது தள்ளி வச்சிரு, பொய்யற்க தனியானையது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஸ்டேட்மெண்ட், அடுத்து இருக்கிறது ஆர்டர். தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க, ஒருவேளை பொய்த்து விட்டால் அறிந்த அந்த நெஞ்சு உன்னை சுட்டுக் கொன்று விடும் என்று பேசுகிறார் வள்ளுவன். வள்ளுவனில் இருக்கக்கூடிய கேள்விகள் அவனுக்கான. எனக்கு ரொம்ப வள்ளுவனை ஏன் தெரியுமா பிடிக்கும்? எனக்கு பெரியவங்க புத்தி சொன்னா பிடிக்காதுங்க. உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியாது, பிடிக்கவே பிடிக்காது. வாசல்ல நிக்காத, ஏன் நின்னா பரு வரும். ஏன் குர்கா நிக்கிறானே அவனுக்கு வராதா? கொஸ்டின் தானேங்க. எனக்கு கேள்வி வருது. வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம், வீடு கொடு, வளர்க்கிறேன். கந்தையானாலும் கசக்கி கட்டு, காயும் வரைக்கும் எதை கட்ட. கொஸ்டின் இருக்குல்ல, சொன்னா அதபடி நடந்துக்க முடியுமா? மருந்து சாப்பிடும் போது குரங்க நினைக்காத, எப்படி நினைக்காம இருக்க முடியும்? சொல்லிட்டல நீதான், எப்படி நினைக்காம இருக்கிறது? இப்படிப்பட்ட அறிவுரைகள் எல்லாம் எரிச்சலா இருக்கும் எனக்கு. அதையெல்லாம் மீறியதனால் தான் வளர்ந்து நிற்கிறேன். போவாதனா போவேன், நான் செய்யாதனா செய்வேன். கார்த்திக் இருக்கிறாரா என்று தெரியவில்லை. சுட்டபின் நெருப்பென்றும் தொட்டபின் பாம்பென்றும் பட்டபின் அறிவதே என் பழக்கம். வள்ளுவனை ஏன் தெரியுமா எனக்கு பிடிக்கிறது? இப்பொழுது இல்லை, 8-9 வயது இருக்கும் நான் வள்ளுவனை வாசிக்க தொடங்கி. நான் மனப்பாடம் செய்வதற்காக வள்ளுவனை வாசித்ததே கிடையாது. ஏன்னா மனப்பாடம் பண்ண கூட 2 மார்க் தான் போடுவான் தமிழ் வாத்தி. 40 குறளை மனப்பாடம் பண்ண வச்சு அதுல 2 மார்க்குக்கு 3 குறளை கேட்டு அதை ஏதாவது 2 குறளை சொல்லு அப்படிம்பாங்க. அதுக்காக எல்லாம் வாசித்தவள் இல்லை நான். வள்ளுவனை பிடிக்கும் ஏன் தெரியுமா? பெரியவர்கள் தவறு செய்யக்கூடாது. பெரியவர்கள் தவறு செய்தால் பெருமாள் செஞ்ச மாதிரி நீங்க வேற. பெரியவன் தப்பு செய்த பெருமாள் செஞ்ச. கேள்விகளுக்கு பதில் சொல்லணுங்க. ஏன் பிரசாதத்தை இதுக்கு முன்னால சாப்பிடாத, பூஜைக்கு முன்னால பிரசாதத்தை சாப்பிடாத? ஏன்? என் கேசிகன் வந்திருந்தான். கேசிகன் இடத்தில் சொன்னேன் நான், முகந்து பார்க்காதே பூவை விளக்குக்கு வைக்க வேண்டும் என்றால் அப்பா. அவன் முகந்து பார்த்தான். இன்றைக்கு நீ கோழிக்கறி சாப்பிட்டு இருக்கிறாய், அதனால் சாமிக்கு வைக்கிறது முகந்து பார்க்காதே என்றான் அப்பா. ஆனால் அவன் நல்லவன், ஏன் என்று கேட்கவே இல்லை. நான் கெட்டவள், கேட்டிருப்பேன் நான், என் தகப்பன் சொல்லியிருந்தான். ஏன்? ஏன்னா அப்படி செஞ்சா என்ன ஆகும்? சாமி கண்ணை குத்திரும். ஒரு பையன் சொன்னா குத்தாது. அவன் எடுத்து அப்பதான் கொழுக்கட்டை சாப்பிட்டு இருக்கான் ஏற்கனவே. அவன் சொல்லிட்டான், ஏற்கனவே ஒண்ணு சாப்பிட்டான், பிரசாதத்தை சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிட? சாமி கண்ணை குத்தி குத்தாதுமான்ட்டான். டெஃபினட்டா சொல்றான் அவன் குத்தாதுன்னு. அவன் சாப்பிட்டுருக்கான் ஏற்கனவே. அவனை எடுத்து விளக்கு
பெரியவர்கள். வள்ளுவன் விளக்கம் சொல்லுகிறான் எனக்கு. இதை செய்யாதே என்று சொல்லுகிறான். செய்தால் இது வரும். அப்படி புத்தியான தகப்பனுக்கு, அப்படி புத்தியான தாத்தனுக்கு நாம் அடங்கித்தானே நடப்போம். யாகாவராயும் நாகாக்க. கார்த்திக் சார் இதை கேட்கணும் மறுபடியும். யாகாவராயினும் எவ்வளா இருக்கிட நீ நாகாக்க காவாக்கா சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு நீ எந்த சொல்லை சொல்லுகிறாயோ அந்த சொல்லால் உனக்கு இழுக்கு. நாக்கை காத்துக்கொள். ஏன் உண்டற்க கல்லை உனில் உண்க. சான்றோரால் மதிக்கப்பட வேண்டாம். சான்றோரால் நீ மதிக்கப்பட வேண்டாமா? குடிச்சுக்கோ. குடிக்காதே என்கிறான். குடிச்சா சான்றோரால் மதிக்கப்பட மாட்டேன். ஒன்றை அறிவுரையை சொல்லி அந்த அறிவுரை செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதனையும் சொன்னவன். எனக்கு ரொம்ப பிடித்தமான அவனுடைய வரி. எனக்கு ரொம்ப கோபம் வரும். பிறகுதான் தெரிந்து கொண்டேன், கோபப்படக்கூடாது, ரௌதிரம் பட வேண்டும். சினம் வேறு ரௌதிரம் வேறு என்று சொல்லிக் கொடுத்தான் வள்ளுவன். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். இதை உள்வாங்கிக் கொண்டு ஒரு சுவரொட்டி விளம்பரத்தை பார்த்தேன். பிள்ளைகளுக்கு புரிந்து கொள்ள வேண்டும், முக்கியமா இளைஞர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். பெண்களுக்கும் கோபம் என்பது என்ன தெரியுமா? சினம், கோபம். வள்ளுவன் சொன்னானே, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமாப்புனையும் சுற்றத்தாரை சேர்த்து சுட்டுடா கொன்னுடா. இப்படிதான் சொல்லிக்கொண்டு இன்னொரு ஒரு சிந்தனையை பார்த்தேன். அதுவும் தமிழ் சிந்தனை தானே. எழுதி இருக்கிறார், வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிற சுவர்ல. கோபம் என்பது சொல் தானே. நம்மை ஆக்ஞை அப்படி தறக்குது இல்ல. கோபம் என்பது, நான் இப்ப இத சொல்லிட்டேன்னா அடுத்த முறை நீ கோபப்பட மாட்டேன். கோபம் என்பது அடுத்தவர்கள் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்துக் கொள்ளும் தண்டனை. என்ன சொல்லுங்க எப்பா. கோவம் தான் உனக்கு பிபி வரும், கிட்னி ஃபெயிலியர் ஆகும், 3 நாள் நீ தூங்காம இருப்ப, முகம் அசிங்கமாகும். ரொம்ப கோவம் தான். டக்குன்னு போய் கண்ணாடி முன்னாள் நின்று பாருங்களா, 3 நாள் ஜுரம் வந்துடும் அந்த முகத்தை பார்த்து. கோபம் அடுத்தவர்கள் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்துக் கொள்ளும் தண்டனை. அதான் வள்ளுவன் சொன்னான், தன்னைத்தான் காக்க சினம் காக்க. காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். முடிஞ்சு போச்சா? நம்மை சுத்திகரிக்கக்கூடிய வாழ்க்கை, நம்மை சரி செய்யக்கூடிய வாழ்க்கைக்கு வள்ளுவன் இப்படி தூவிக்கொண்டே போகிறான். அறம், பொருள், இன்பம். தொல்காப்பியரை பற்றி சொன்னீர்களே, தமிழன் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. உலகத்தில் மொழிக்கு 2 இலக்கணம் தான். ஒன்று சொல், இன்னொன்று எழுத்து. 2 இலக்கணம் தான். மொழி நமக்கு வாழ்க்கை, அதனால் பொருள் இலக்கணம். அகம்புறம் என்கின்ற வாழ்க்கை நமக்கு பொருள் இலக்கம் தந்துவிட்டு போனார்கள். ஆனா இன்னைக்கு வறட்சி இருக்கிறது. ஐயா ஆசிரியருக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் கூட வளர்ச்சி இருக்கிறது. நான் இங்க பதிவு செய்வதற்காகவே சொல்கிறேன், இலக்கணம் சொல்லி தருவதற்கு இன்றைக்கு ஆட்கள் குறைந்து போனார்கள். அவர் விளையாட்டா சொன்னார், 2ஆம் கிளாஸ் குழந்தை 5 வருஷம் படிச்சவங்கள எழுத்து பிழை பாக்குதுன்னு. உண்மையா? நாம் இலக்கணங்களை விட்டுவிட்டோம். நான் இங்கேயும் சொல்லுகிறேன், அவ்வளவு பிரமாதமாக பாடுகிறீர்கள். கொஞ்சம் உச்சரிப்பில் கவனம் இருந்தால் நீங்கள் உச்சத்தை தொடலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். என்ன சொல்லு? கடுகுக்குள்ள மலையா? பறவை கூட்டுல மானா? மலையை மழை என்று உச்சரித்தால் முடிஞ்சது கதை. கொஞ்சம் சிரமப்படணும். தமிழ் அப்படித்தான், நாக்க போட்டு அப்படி விளையாடும் தமிழ். அதனால்தான் சொன்னேன், அடுத்தவர்கள் பாடினாலும் பேசினாலும் இன்பம் தருகிறது நமக்கு. சொல் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. உன் எலும்பு இருக்கு இல்லையா, அதாவது தோல் தரலாம், சதை தரலாம், நரம்பு தரலாம், எலும்பு தர முடியுமா? கடைசியா தானே மிச்சம், அதையும் தந்துருவாங்களாம்.
அன்புடையவர்கள். அன்புடையார் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. எலும்ப கூட கொடுத்துருவாண்டாங்க. என்ன சொல்? சொல் மாற்றி சொல்லாமல் சொல்லின் மீது எவன் ஒருவன் கவனமாக இருக்கிறானோ வாழ்க்கை அவன் கால்களிலே வெற்றி மலர்களை தொட்டு செல்லும். அப்படி போட்டுட்டு போயிடும். சொல்தான். நாமக்கல் கவிஞர் இருந்தார், மனைவி, குழந்தை இல்லை. தன் தங்கையை திருமணம் செய்து கொள்ள சொன்னார் மூத்த மனைவி. மாட்டேன் என்றார். 7 வருடம் போயிற்று. 7வது வருடத்தில் ஒரு நாள் சொன்னார், கல்யாணம் பண்ணிக்கோங்க நீங்க. அவளும் காத்திருக்கிறாள், குழந்தை இல்லை நமக்கு, தயவு செய்து திருமணம் செய்து கொள்ளுங்க. நாமக்கல் கவிஞர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கின்ற பொழுது நான் எப்படி இன்னொருத்தியை திருமணம் செய்ய? சொல்லிட்டு கோவமா போயிட்டார். ஒற்றை சொல்தான். அன்று இரவு அந்த பெண் இயற்கை மரணம் அடைந்தார். சொல் கொல்லும். சொல் மாற்றி சொல்லிவிடக் கூடாது. பெண்கள் தான் ஏதோ சொல்லுகிறார்கள், உங்களுக்கு சுடுகிறது என்று பேசுகிறீர்களே ஆண்களே, நீங்கள் பேசினாலும் சுட்டுத்தான் போகிறது. சொல் சுடும். ஒற்றை சொல்லில் குடும்பத்தை தூக்கி நிறுத்தலாம். ஒற்றை சொல்லில் ஒன்றும் இல்லாமல் செய்யலாம். சொல் வலிமையானது. பாடகர்களிடத்திலும் பேச்சாளர்களிடத்திலும் சொல் வன்மை இருந்தால் அவர்கள் உச்சத்தை கொடுக்கிறார். சொல்லை புரிந்து கொண்டு. MS அம்மா பாடுறது பாட்டு பார்த்திருக்கீங்களா? குறையொன்றும் இல்லைன்னு அந்த அம்மா பேசும்போது சொர்க்கத்து வாசல்ல நிக்கும். உண்மையா பெருமாளுக்கு முன்னால் நிக்கும். திரையின் பின் இருக்கிறாய் கேசவா, திரையின் பின் நின்றால் குறை ஒன்றும் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது அங்கதான் நிற்கிறான். அவள் கண்களை மூடி இருக்கிறாள். அவனுக்கு கிருஷ்ணன் அவளுக்கு பாதங்களை காட்டிக்கொண்டுதான் இருக்கிறான் என்று தோன்றும் எனக்கு அவள் வாசிக்கின்ற பொழுது. நாவிலிருந்து உணர்விலிருந்து தமிழை வாசித்து பாருங்கள். தமிழ் உங்களுக்கு சகல வல்லமையும் தரும். நான் உணர்ந்து சொல்கிறேன். நான் கம்பராமாயணத்தை ஆழாழமாக வாசிக்கின்றவள். திருமூலத்தையும் தேவார திருவாசகங்களையும் நான் ஆழாழமாக வாசித்து நான் மகிழ்கிறேன். பைபிளை வாசிக்கிறேன், தமிழிலே குரானை வாசிக்கிறேன். என்ன சொற்களுங்க அதெல்லாம்! தமிழ் நமக்கு தருகிறது இந்த சொற்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். நான் சிற்றிலக்கியங்களை வாசிக்கிறேன். நான் இன்றைக்கு இலக்கியம் பேசணும் தான் வந்திருக்கிறேன், வேற எதுவும் பேசல. நான் இலக்கியம் என்பது ஐயா சொன்னாலும் சொல்லலனாலும் போதையாது. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்தது என்று சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி. கண்ணதாசன். கம்பராமாயணத்தை பேசுகின்ற பொழுது அவன் இப்படித்தான் பேசுகிறான். காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாத கம்பன் அவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கள்ளிருக்கும் கூந்தலினாள் உள்ளிருப்பாய் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் அம்பு அது பாடலல்ல, உண்மை என்று நம்பு. வாசித்து வாசித்து கண்ணதாசன் சொன்னது. கம்பனை வாசித்து 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. கம்பனை வாசிக்கிறேன். எனக்கு வாழ்வியலில் ஏதோ ஒன்று கிடைக்கிறது. ஏதோ மனதிலே ஏதோ யாரோ சாவி போடுகிறார்கள். திறக்காத கதவுகள் திறக்கின்றன. ஞான வெளி தெரிகிறது. ஏதோ சில விஷயங்கள் உள்ளே வந்து இருக்கின்ற பொழுது, உள்ளே நிறைகின்ற பொழுது, சொற்களால் நிறைந்து வழிகின்ற பொழுது பொருள் புரிய தொடங்குகிறது. பொருள் புரிய தொடங்குகின்ற பொழுது அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற நினைவு வருகின்ற பொழுது பேரின்ப நிலை சகசிரஹாரத்தில் வந்து தட்டுகிறது. இந்த இன்ப நிலையை, இந்த அமுத நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சொல் புரிய வேண்டும். நமக்கு சொல் புரிந்தால் தானே, சொல் புரிந்தால் வாழ்க்கை புரியும். சொல் புரிந்தால் நமக்கான வெளி நமக்கு தெரியும். நான் கம்பனுக்கு போவதற்கு முன்னால் பாரதிக்கு வந்து விட்டு போகிறேன். பாரதியினுடைய ஒற்றை பாடல் ரொம்ப முக்கியமான பாட்டு. எனக்கு எந்த பாடலிலாவது நான் முரண்பட்டால் அதற்குள் பயணம் செய்வேன். ஏன் 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 இப்படி செய்கிறான், எப்படி இப்படி சொன்னான்? அப்படி பாவேந்தர் அல்ல, பாரதியார் பாடிய பாட்டு. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. நான் யோசிச்சு பாக்குறேன், காட்டை அழிக்க முடியுமா? காட்டுல போய் நெருப்ப போட முடியுமா? காடு அழிஞ்சது. பாரதி ஆடுறான் டான்ஸ்.
பாட்டுல அதான். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டினில் பொங்கிடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தழல், வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம், தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம். எப்படி காட்டு அழிக்கலாமா? காட்டுல போய் நெருப்பு வைப்பானா கவிஞன்? அதான சொல்றான், அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டினில் பொந்திடை வைத்து வெந்து தணிந்தது காடு. அதல்ல பொருள். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம். இப்படி பாடியவன் எப்படி நெருப்பு வைப்பான்? நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். இங்க எப்படின்னு தெரியலங்க, தமிழ்நாட்டுல ஜாதி வெறி இப்ப இந்தியா முழுக்க பரவும். தொண்டு செய்யும் அடிமை உனக்கு சுதந்திர நினைவோடா, பண்டு கண்டதுண்டோ அதற்கு பாத்திரம் ஆவாயோ, சாதி சண்டை போச்சோ உங்கள் சமய சண்டை போச்சோ, நீதி சொல்ல வந்தாய் கண்முன் நிற்கும் அது போடா. பாரதி. இப்படி பாடியவன் அக்கினி குஞ்சை போய் மரத்துல வைப்பானா? ஒன்னும் இல்லைங்க. ஏற்கனவே ஒரு புரிதல் இருக்கிறது நினைத்துக் கொள்ளுங்கள் சகோதரரே. அது எப்படி தெரியுமா? அடர்ந்த காடு, புதர், சிந்தனை என்கின்ற தெளிவை, சிந்தனை என்பது ஐந்திரத்தில் ஐயா நெருப்பு. சிந்தனை நீர் அல்ல, சிந்தனை மண் அல்ல, சிந்தனை வெளி அல்ல, சிந்தனை நெருப்பு. அதனால் தான் சொன்னான், ஏற்கனவே உன்னுடைய புதராக புரியாமல் அடர்ந்து கிடக்கக்கூடிய உன்னுடைய சிந்தனையிலே அந்த வெளிச்சமான சிந்தனை என்கின்ற ஒரு நெருப்பு வந்து படுகின்ற பொழுது, ஏற்கனவே இருக்கக்கூடிய உன்னுடைய அறியாமை என்கின்ற அந்த காடு அழிந்து வெட்ட வெளி தெரிகிறது. வெட்ட வெளி தெரிகின்ற பொழுது ஞானம் புரிந்து போகிறது. சிதம்பர ரகசியமே அதானே, இப்படி திறந்து இப்படி மூடிடுறாங்க. வெளிதானே, வெளி புரியணும்னா அக்கினி வரணும். அக்கினி சாம்பல் ஆக்கினா தான் வெளி, இல்லைன்னா புதர் தான், முள் தான். அதிலிருந்து நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வதற்காக சொல் நம்மை வந்து சேர்கிறது. அந்த சொல் தமிழ் தெரியும். என்ன தெரியுமா, ரொம்ப கொடுத்து வச்சவங்க நாமெல்லாம் தமிழர்களை பிறந்துட்டோங்க. நான் ஒண்ணு சொல்றேன், காமாட்சி அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன். அம்மா சொன்னாங்க, இந்தியர்கள் இல்லை நாம், இதற்கு மேலும் தமிழர்கள். இந்த அடையாளத்தை வலுப்படுத்துங்கள் இந்த மலேசிய திருநாட்டில். அப்பொழுதுதான் நம் தலைமுறைக்கான நன்மை நமக்கு முழுமையாக வந்து சேரும். இல்லைன்னா கோட்டால அடிச்சுட்டு போயிடுவாங்க. முழுக்க கிடைக்கணும் என்றால் ஒன்றுபட்டு நில்லுங்கள். யாராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் சரி, தமிழர்களாக ஒன்றுபட்டு நில்லுங்கள். ஒன்றுபட்டு நிற்கின்ற பொழுதுதான் நம்முடைய வலிமை இந்த உலகத்திற்கு நாம் சொல்ல முடியும் என்கின்ற அத்தியாவசியத்தில் இருக்கின்ற பொழுது சொல்லுகிறேன், மொழிதான் நமக்கான அடையாளம். சொல்றான் பாருங்க, தமிழ் சிந்தனையில் தமிழ் சான்றோன் கணியன் பூங்குன்றன் சொல்லிவிட்டு போனது, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. முடிஞ்சது. மற்றவங்களால் வராது, பிறர் தர வராது. வாரா என்பது இருகெட்ட எதிர்மறை பெயரச்சம். வாராது, வாராது அல்ல, எதிர்மறை பெயரச்சம் அல்ல. வாரா, வாரானா வாரா. நடத்தான் நின்றான் தான் நடத்தி நின்றான். பன்மை நிலை வராது. யோசித்து பார்க்கிறேன். அடுத்தது சொல்றாங்க, முன்னதான் சொல்றாங்க. அந்த பாட்டு தயவு செஞ்சு உங்கள் வீடுகள்ல நல்லா டைப் பண்ணி பெருசா நம்ம பிள்ளைகள் வாசிக்கிற மாதிரி எழுதி போடுங்க. இது போடுங்க போதும். கணியன் பூங்குன்றனுடைய இந்த பாட்டு அப்படியே வருதுங்க பாட்டு. அடுத்த 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 வரிகள்ல வந்து, ஏங்க வாழ்க்கைன்றது ரொம்ப இனிமையானது இல்ல, சாவது புதிதன்று, செத்து போறதெல்லாம் புதுசு கிடையாது. எப்படிங்க அரபி நாட்டுல தலையில ஒருத்தன் அந்த இது வச்சுக்கிட்டு குல்லா வச்சுக்கிட்டு அந்த இது போட்டுட்டு இருக்கிறான். நான் கேட்டேன் என்னது இதுன்னு. அவன் சொல்றான், அவன் செத்தா போத்துறதுக்கு அந்த துணியா அது அவன் தலையிலேயே கட்டி வச்சிருக்கான். யாராவது தப்பு செஞ்சா இழுத்து அடிக்கிறதுக்கு அந்த சாட்டை. நான் சொன்னேன், அவன் தப்பு செஞ்சா அவனையும் அடிச்சுப்பானான்னு கேட்டேன். அது கூட வாய்ப்பு இருக்குன்னாங்க. ஆனா யாரும் செய்யறது இல்ல. அதுக்குதான் அதை வச்சிருக்கிறாங்க, செத்தா உடனே துணி போட்டு மூடுறதுக்கு. மரணத்தை பக்கத்திலேயே உணர்வது. சாவது புதுதன்று, புதுசு கிடையாது செத்து போறது.
அதனால் வாழ்ந்தோம் என்று இனிதன்று. ரொம்ப வாழ்ந்தெல்லாம் சொல்லிட்டு பார்க்காத, அதுவும் ரொம்ப சூப்பர்லாம் கிடையாது, அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு போ. இப்படி சொல்றாங்க. அவன் கடைசியா முடிக்கின்ற பொழுது ரெண்டு பாயிண்ட்ங்க, ரெண்டே விஷயம். தலையில் அடிப்பது போல் சொல்லிவிட்டு போனான். ரெண்டே விஷயம். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. பெரியவர்களை வியக்காத, ஏனென்றால் நீ வியப்பதற்காக அவர்கள் பெரியவர்களாக இல்லை. நச்சினார்க்கினியர் இப்படி சொல்வார். நீ பெரியவர்கள் நீ பாராட்டணுங்கிறதெல்லாம் அவங்க பெரியவங்களா இல்ல. பெரியோரை வியத்தலும் இளமே, அதை விட சிறியோரை இகழ்தல் இளமே. அதை விட பெரியவர்களையாவது வியந்து விடலாம், சிறியவர்களை நீ அதை விட கெட்ட வார்த்தையில எதுவும் சொல்லிடாத, இகழ்ந்துடாத. இப்படி சொல்கிறது அந்த பாட்டு. நான் யோசிக்கிறேன், நாம் எதில் பின்தங்கி இருக்கிறோம் என்று அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார். நான் இப்படி யோசிக்கிறேன் ஆசிரியர், அது சரியா என்று பாருங்கள். நம் பெருமை நமக்கு தெரியாமல் இருப்பதுதான். நம் பெருமை நமக்கு தெரியல. குழந்தைகளுக்கு அதை சொல்கிறேன், கொண்டாடுங்கள் குழந்தைகளை. உங்களிடம் எது இருக்கிறதோ அதை கொண்டாடுங்கள். ஏனென்றால் உங்களிடம் இருப்பது உலகத்தில் வேறு யாரிடத்திலும் இல்லை. அதுதான் உண்மை. நான் ஒரு பாட்டோடு நிறைவு செய்கிறேன், நேரம் ஆகிறது. ரொம்ப அழகான பாட்டு. நான் இப்பதான் கிளாஸ் நடத்திட்டு இருந்தேன். ரொம்ப அழகான பாட்டு. குரத்தி மலைவளம் சொல்கிறாள். நமக்கு கொண்டாட தெரியாது தெரியுமா? சில பேர் கொண்டாடி பேசுவாங்க. நாம் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது நாம் கொண்டாடி கொண்டுதான் இருந்தோம். நான் யோசிச்சு பாருங்க, நமக்கு பல் தீட்டுறதுக்கு ஒரு புது பிரஷ் வாங்கி கொடுத்தாலே எவ்வளவு கொண்டாடணும் சின்ன வயசுல. இப்ப குழந்தைகளை நீங்க மகிழ்ச்சி படுத்திருங்க பாப்போம். ரெண்டே சொல்லல முடிச்சிடறாங்க வாழ்க்கைய. நீங்க என்ன வேணா வாங்கி கொடுங்க அவனுக்கு. ஐபாட், ஐபேட், 4C, 5S, 6+, என்ன வாங்கி. So what? Why not? இவ்வளவுதான். சப்புன்னு போயிடும் நமக்கு. நாம உயிரை கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்போம், அது முகத்துல ஒரு சின்ன சிரிப்பை பாக்குறதுக்கு. Okay. Okay. I have some work. I'll meet you after 20 minutes. எனக்கு கிடைக்கலையே, நான் ஏங்கனே. ஏங்கனா எங்க அம்மா அப்பாவை பார்த்துட்டு இருக்கிறேனே. ஏக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று உனக்கு நான் தருகிறேன், என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என்கிறாயே. குழந்தைகளுக்கு கொண்டாட சொல்லித்தாருங்கள். குரத்தி மலைவளத்தை கொண்டாடுறா பாருங்க, எப்படி கொண்டாடுறா. எதையும் ஒரு நிலையிலே அடுத்த நிலையிலே எடுத்து பேசுவது இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எது தெரியுமா? இறைவனை புகழ்வது இறைவனுக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்குங்க இறைவனுக்கு. இறைவனை புகழணும், அது இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வழிபாடுன்னு பேரு. நாம் நிறைய பிச்சை தான் எடுக்கிறோம். வேட்கை எங்க? இறை வேட்கை தானே. வழிபாடு எங்க நடத்துறோம்? எல்லாம் எங்க பாலராயன் தான் சொன்னாரு. எல்லாமே வெளியில கோயில்லையும் மஸ்ஜித்லயும் ஏன் பிச்சைக்காரங்க வெளியில நிக்கிறாங்க? உள்ள ஓவர் கிரௌடா, அதனால அவங்க வெளியில நிக்கிறாங்க. உள்ள வழிபாடு யாரும் நிகழ்த்துவதில்லை. எல்லாம் அவன் வளம் சொல்றா பாருங்க, குரத்தி வளம் சொல்லுகிறாங்க. அவங்க ஊர்ல குரங்குங்க, குரங்கு எப்படி சொல்ற பாருங்க. தமிழ் அப்படிதாங்க, பாராட்டும், மனம் திறந்து பாராட்டும். எங்க ஐயா கிருபானந்த வாரியார் பாராட்டினது மாதிரி. உங்களுக்கு தெரியும் தானே கிருபானந்த வாரியார் ஐயா பாராட்டினது. முருகப்பெருமானாரின் தந்தையார் யார்? ஒருத்த சிவாஜின்னு சொன்னாங்க. அவனுக்கு பரிசு கொடுத்தாங்க. அப்போ திட்டினாங்க கூட இருந்தவங்க. நடிப்பு ஆட்கள் பேரெல்லாம் சொல்றதுக்கு சாமி பிரைஸ் கொடுக்கிறார். போடா, குழந்தை என்ன மரியாதை தெரிஞ்ச குழந்தை தெரியுமா? பாருங்களேன், காந்திய காந்தின்னா சொல்றோம், காந்திஜின்னு சொல்றது இல்ல. நேருவ நேருனா சொல்றோம், நேருஜியே சொல்றது இல்ல. அப்படி லார்ட் சிவாவை சிவான்னு சொல்லாம சிவாஜின்னு சொன்னாம, அதுக்குதான் அவனுக்கு பாராட்ட கத்துக்கணும். இருக்கிறத பாராட்டுறது இருக்குல்ல, இருக்கிறத வியந்து பாரு. குரங்க பாராட்டுறா பாருங்க. ஆண் குரங்கு இருக்குல்ல, அது பெண் குரங்கு கிட்ட போய் பழத்தை கொடுத்து கொஞ்சுதான். குரங்குதான் புடுங்கிதானே சாப்பிடும், அங்க புடுங்கல, கொஞ்சுதான். அது அசால்ட்டா வாங்கி சாப்பிடுது. எது? அந்த குரங்கு அசால்ட்டா வாங்கி சாப்பிட்ட உடனே கீழெல்லாம் சிந்துது. கவனம் இல்லாம சாப்பிடுது, ரொம்ப திமிர்ல செல்லத்துல. கீழே சிந்துது இல்ல, சிந்துற அந்த அந்த பழுது இருக்குல்ல, சிந்துற அந்த கோது எனக்கு தாயேன்னு வானத்துல இருந்து தேவர்கள் கியூல நிக்கிறாங்களாம்.
இப்படி பாடுறாங்க. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். காணவர்கள் விழி எறிந்து வானவரை அழைப்பர், ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி உழைப்பர். தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும். கூணலிளம் பிறை முடித்த வேணி அலங்காரர், சிறிகூர் மலை எங்கள் மலை என்று பாடுகிறார். என்ன அழகுங்க! காணவர்கள்ல அவள் பாப்பானுங்களாம். உடனே சித்தர்கள் ஓடி வந்து அவன் பார்வைக்கு பயந்து காய சித்தியை விளைச்சிட்டு போவாங்க. மேலிருந்த ஆறு அந்த அருவி தண்ணி கீழே விழுந்து, அருவி இனிமேல் தண்ணிக்கு வீழ்ச்சிக்கு நீர் வீழ்ச்சின்னு சொல்றான். தப்பு. நீருக்கு ஏது வீழ்ச்சி? அது எழுந்து நிற்கும் ஆறு, எழுந்து நிக்கிறது அருவி. தேன் அருவி கீழே பெஞ்சு உடனே மேல பகலத்துதான், மேல போகுதான். மேல நம்ம குதிரையில சூரியன் போயிட்டு இருக்கிறார். இந்த தண்ணி பட்டு அந்த குதிரையினுடைய காலம், அந்த சக்கரத்தினுடைய கால் அப்படி வழுக்கிட்டு போதும். தேன் அருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும். என்ன சாதாரண குழந்தை சொல்லலாங்க. தன் மலை வளத்தை பாடுகின்ற குரத்தி. ஆடு மரபு ஈனும் மணி கோடி வெயில் எரிக்கும், அம்புலியை கவலம் என்று தும்பி வழி மறிக்கும். குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லி தந்திருக்கிறோமா? என்ன பாட்டுங்க! காணவர்கள் திணை விதைக்க சாடும் புனம் தோறும், விந்தையகில் சந்தனமும் குங்குமமும் நாரும். நீடு பல ஈசர் கையில் ஆசகிரி வாசர், நிலைத்தங்கு திரிகூட மலையுங்கள் மலையே. குரத்தி பாடுகிறாள். நம்முடைய பக்தி இலக்கியங்களை வைத்துக் கொள்ளுங்கள், ராமாயண மகாபாரதத்தை வைத்துக் கொள்ளுங்கள், சிற்றிலக்கிய உலா பள்ளுகளை எடுத்துக் கொள்ளுங்கள், என் நவீன இலக்கியங்களை எடுத்துக் கொள்ளுங்கள், சங்க இலக்கியங்கள், தொல்காப்பியம் என்று எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லா விஷயங்களிலும், எல்லா இலக்கியங்களிலும் நமக்கான வாழ்வியலுக்கான சுவையை சாராக கொட்டி கொட்டி கொடுத்திருக்கிறார்கள். 2 அகப்பாட்டுகளை சொல்லி முடிக்கிறேன். புறம் மட்டுமல்ல நமக்கானது, அகமும் நமக்கானது. அகத்தை தேடி நாம் வேறு எங்கேயும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கொட்டி கிடக்கிறது இன்பம். தமிழ் இலக்கியங்களில் கொட்டி கிடக்கிறது இன்பம். குழந்தை மொழி வேண்டுமா? பெண்மொழி வேண்டுமா? இலக்கியத்திற்குள் போங்கள், புரிந்து போகும் பெண்மொழியும் குழந்தை மொழியும். காதலன் ஒருவன் வந்தான், சொன்னான் காதலியிடத்தில், நான் உன்னை விட்டு பிரிய போகிறேன், வந்து விடுவேன், போய் வரட்டுமா? என்ன பதில் சொல்வீங்க? மகனே எப்படி சொல்ல முடியும்? புருஷனை நகைச்சுவைக்கு சென்று வா மகனே எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு சின்ன அழுத்தமான ஏதேனும் ஒரு அன்பு சொல்லப்பட வேண்டும். இதை விட உருக்கமா, இதை விட அழகா, இதை விட அன்பினுடைய டென்ஸ் அடர்த்தியா இதை விட சொல்லவே முடியாதுங்க. செல்லாமை உண்டேல் எனக்கு உரை. பக்கத்துல காதலன் சொல்கிறான், நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். இப்போ மாதிரி செல்போன், பேஸ்புக், வாட்ஸ்அப் எதுவும் இல்ல. போனவன் தான். யோசித்து பார்க்கிறாள். அவ சொல்றா, புல்லு அறுக்கையிலே நானும் புளியம்பூவு கொண்டு போனேன், புளியம்பூவு வாட கட்டிய கட்டா கட்டழகா நானோ புல்லறுப்ப மறந்துட்டனே குங்கும பொட்டழகா. அவர் வருவாரோ வரமாட்டாரோ அவர் மோட்டார் வண்டியிலே, அவர் தருவாரோ தரமாட்டாரோ அவர் தங்க கையினாலே. ஒரு காதலியினுடைய ஏக்கம் அங்க சொல்றா. வள்ளுவன் சொன்னா இதாவது நாட்டுப்புற பாட்டு. வள்ளுவன் சொன்னா, செல்லாமை உண்டேல் எனக்கு உரை, போலன்னு சொன்னா என்கிட்ட சொல்லு. இந்த போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ற பாரு, உன் வல்வரவு, நாட் நல்வரவு. போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ற பாரு, வல்வரவு வாழ்வார் குறை. அந்த டைம்ல யார் உயிரோட இருப்பாங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு போ. செல்லாமை உண்டேல் எனக்கு உரை, மற்ற நின் வல்வரவு வாழ்வார் குறை. வள்ளுவம் குறள். குறள் இப்படி சொல்கிறது. நம்முடைய அன்பிற்கான பிழிவு. இங்க எத்தனையோ பேர் இருப்பீர்கள் பெண்கள். கணவனை பார்த்து ஒரு பெண் சொன்னாள், இம்மை மாறி மறுமையாகினும் நீயாகிய என் கணவனை, நீதான் என் புருஷன். என் வேண்டுதல் என்ன தெரியுமா?
நீதான் என் புருஷனா வரணும்னு நான் வேண்டிட்டேன். நான் தான் உன் மனைவியா வரணும்னு வேண்ட மாட்டேன். என்ன வேட்கை தெரியுமா? நானாகிய நீ நெஞ்சு நேர்பவளே, உன் மனசுக்கு பிடிச்சவளா